இன்னும் 90 நாட்கள் இல்லை. இதில் யார் நியாயமானவர்கள், யார் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று இதை டிபேட் செய்கிறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு எத்தனை காலம், ஹவு லாங் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. சரி, பேசுவோம். டிடிஎஸ் ரவிச்சந்திரன், பிஜேபிக்கு வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. உதாரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் கணக்கு போட்ட அந்த 220 தொகுதிகளுக்கு மேலாக உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், அதோடு சேர்ந்து ஹிமாச்சல், உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட், இவைகளெல்லாம் நாங்கள் கணக்கு போட்டோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு பார்க்கின்ற போது இதில் ஒரு 40 இடங்களுக்கு மேல் இருப்பதில் மிக உங்கள் வெற்றி அதிகமாக வாய்ப்புகளை இருக்கின்றது. இதை தவிர்த்து மேற்கு பகுதியில், கிழக்கு பகுதியில், வடகிழக்கு பகுதியில், தென்னிந்தியாவில் பல விவகாரங்களை பார்க்க வேண்டும். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும்? நேற்று மிகப்பெரிய குறையை சொன்னார். மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் ஒரு டிஸ்ஹார்மோனி, அதாவது மக்களுக்கிடையே இணக்கமில்லாத மதவாத அரசியலை தூண்டுகிறார் என்று சில மாதங்களுக்கு முன்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஒன்றா ஹோம் மினிஸ்டரோடு பதவியேற்க போகிறீங்க, மக்களுடைய பெர்செப்ஷனை பற்றிலாம் கவலைப்படலை, வாக்கு அரசியலில் வெற்றி தோல்வி மட்டும்தான் ரெடி, பிஜேபிக்கு சரி மற்ற கட்சிகளும். இந்த அரசியல் சுத்திரம் எல்லாத்துக்கும் உண்டு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதில் ஏதாவது மாரல் கோட்லாம் ஒன்றும் இல்லை. 3 ஃபேக்ட்ஸ் நீங்கள் சொன்னதை நான் கரெக்ட் பண்ணுறேன். பண்ணுங்கள். நிதிஷ் தனியாக நின்று 22% வாங்கலை, சேர்ந்தான். அவர் சேர்ந்து வாங்கினது தான் நீங்கள் 22%. அப்போ நீங்கள் யாரோட, நீங்கள் 24 யாரோட சேர்ந்து சொல்லிடுறேன். இல்லை, எப்போதுமே பேசினா அதனுடைய தரவுகளோட தானே பேசுவோம். பிஜேபி எத்தனை சீட்டில் போட்டி போட்டது, எத்தனையில் வென்றது, நிதிஷ் எத்தனை சீட்டில் போட்டி போட்டார், எத்தனையில் வென்றார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் யாரால் வென்றாருங்கிற கதை உங்களுக்கு தெரியும். சரி, நிதிஷ்க்கு இது புதுசு இல்லை. கிட்டத்தட்ட 6வது முறை அவர் யூட்டர்ன் அடிக்கிறாரு. அவருடைய இது இப்பெல்லாம் 8 போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, யூட்டர்னை போய் இப்போ 8 போய் சொந்த இடத்துக்கே நிற்கிறாரு. அது ஒரு படத்துல விவேக் 8 போட்ட மாதிரி. ஆமா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது அது நிதிஷ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையானவர். நம்ம இந்த 7-8 மாதமாகவே பேசிக்கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள்லாம் வந்துட்டாங்க, அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், சேர்ந்துருச்சு, மோடி அவுட்டு, இனிமேல் போயிடுச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போதே நாங்கள் சொன்னோம், ஐயா பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஆம் ஆத்மிக்கு சேர்ந்து நடக்க போதா இல்லை, வெஸ்ட் பெங்காலுக்கு சேர்ந்து நடக்க போதா இல்லை, மமதாவுக்கு அதாவது நிதிஷ்க்கு சேர்ந்து நடக்க போதா இல்லை, அதாவது பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்க போவதில்லை இந்த 6 பேரை பொறுத்த வரைக்கும். கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, அவங்க இப்போ இருக்கிறதே 2 இடத்துல தான், பாவம் ஒரு இடத்துல தான், அதுவும் கேரளாவில். இப்போ இதுக்கு முதல்ல இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, அந்த 5 மாநில தேர்தல் நடந்தது இல்லையா, அப்பவே இவங்க அதுலேயே சீட்டு பேரத்தை கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால், சட்டசபையை சேர்ந்து நீங்கள் எதிர்நோக்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடும். இங்கே கொடுத்தேன், அங்கே எடுத்தேன். எம்ஜிஆர் ஐயா சொன்ன ஃபார்முலா 80-20 20-80ங்கிற கணக்கில் பண்ணியிருந்துருக்கணும். இதைத்தான் உங்களிடம் அறிவுரை கேட்டிருந்தா நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க அறிவுரை கேட்டது யார்கிட்டன்னு தெரியல, சோரஸ் கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே தப்பாகி போச்சு. இப்போ என்னன்னா, இதில் பேசிக்கலி மமதா அம்மாவுக்கோ அல்லது கெஜ்ரிவாலுக்கோ அல்லது நிதிஷ் ஐயாவுக்கோ அல்லது இந்த மாநில முதல்வர்களுக்கோ இந்த பாராளுமன்ற தேர்தலுங்கிறது அவங்களை பாதிக்க போகிற ஒரு பிரச்சனை இல்லை. சட்டசபை தேர்தல் தான் அவங்கள பாதிக்க போகுது. அதே மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்களை இந்த 5 பேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேர்ந்து நடக்கல. சேர்ந்து நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சேர்ந்துருக்கிற விதமே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். இந்தி கூட்டணி உண்மையிலே ஒரு நல்ல கூட்டணியாக மாறி இருந்திருக்கும். அப்படி ஆகலை. அப்போவே சொன்னோம், இந்த 5 மாநிலத்தில் சேர்ந்து இருக்கல. இல்லைங்க, அது எப்படிங்க சேர்ந்துருக்க முடியும்? இது கொள்கை கூட்டணி, லகரம் மட்டும் மாறுது. அதாவது மோடியை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியோடைய நோக்கமே ஒழிய இங்கே கொள்கைக்கும் வேலை இல்லை, எதுவும் வேலை இல்லை. தேர்தலில் கொள்கைங்கிற ஒரு வார்த்தை வர்றதில்லை தேர்தல் கூட்டணியை பொறுத்த. கொள்கை உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நீங்க ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சோசியா மூவ்மெண்ட் வச்சுட்டு அங்கிருந்து ஜிஜில் இங்க மாறினாரு. அப்புறம் என்ன கொள்கை? எங்க தாத்தா ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாரு? கதவுகள் எப்போதும் திறக்கும் ஐயா, பின்னாடி வாங்க முன்னாடி வாங்க, அரசியல் இது, இதுல கொள்கை எல்லாம் வேலை இல்லை. நீங்க சொல்ற இவங்க எல்லாருமே, நான் சொல்லல, நீங்க சொல்ற எல்லாருமே இவங்க என்டிஏல இருந்தவங்க தான். அது முக்கியம் இல்லை, அவங்க தனியா பிரிஞ்சு போனாங்க. நீங்க எப்போதுமே ஒரு சிச்சுவேஷனை தெளிவாக அனலைஸ் பண்ணோம், மைக்ரோ ஆங்கிள் அனலைஸ் பண்ணோம். 7 மாதமாக நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிதம்பரம் ஐயா சொல்கிற மாதிரி 400 சீட்டில் ஒற்றை வேட்பாளரை நிறுத்தினால்தான் பிஜேபிக்கு நல்லது. காரணம், ஒற்றை வேட்பாளரை அழுத்தின உடனே 5 பேர் இங்கே வந்துடுவான்.
அந்த 5 செகண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பிஜேபி பக்கம் வந்துருவாங்க. இப்போ பிஜேபிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா 5 பேரை ஒரு மாநிலத்திலும் ஒரு தொகுதியிலையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் வந்துடுது. இது இருக்க வேண்டாம், இவங்க ஒன்னா சேர்ந்தாதான் நல்லது, 400 இடத்தில் ஒற்றை வேட்பாளரை கொண்டு வந்தால் தான் நல்லதுன்னு தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். நீங்க இப்படி ஒரே அணியா வந்து நின்றா நல்லதுன்னு பிஜேபி நினைக்க நீங்க சொல்றீங்க, அதை நாங்க நம்பணும். நான் ஏன் சொல்றேன்னு காரணம் சொல்லிட்டேன். நான் நம்பணும். நான் சொல்லிட்டேன்ல, ஏன் சொல்லிட்டேன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பஞ்சாப்ல வந்து ஒரு சீட்டை வந்து கெஜ்ரிவால் ஐயா எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோ அங்க இருக்கக்கூடிய மத்தவனும் ரெபல்ஸ் இருக்கான்ல, அவன் பிஜேபிக்கு வந்துடும். ஆனால் இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நீங்க 4 பேரும் நிக்க போறாங்க. 4 பேர் நின்றா இங்க என்ன ஆகும்? வாக்கு சிதறும். ஒரு லாஜிக் படி பார்த்தா கர்நாடகாவுல ஜேடிஎஸ் நிக்கிற இடத்துல இல்ல, கர்நாடகாக்கு நான் வந்துறேன். காங்கிரஸ் வந்துருவாங்க. அதானே? இல்ல கர்நாடகா லாஜிக். இல்ல சொல்றது அது லாஜிக்கா இருந்துதுனா இந்த லாஜிக் நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா? நான் வந்துறேன். அந்த லாஜிக் நான் இல்ல இது சொல்லுங்க. ஐயா, நான் என் போக்குல பேசுறேன். நீங்க நேஷனல் ஹைவே நான் போறேன், உங்களுக்கு வந்து கர்நாடகாவோட முட்டு கொடுத்து நின்றுக்குது. இந்த பாருங்க, குறுக்க பேச வேண்டாம். நீங்களே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. நான் என் போக்குல பேசிட்டு இருக்கேன், உங்க கருத்து எனக்கு எதுக்கு முக்கியம்? நான் அத பத்தி பேசுறப்ப ஆமா ஐயா, நான் இன்னும் முடிக்கல. நீங்க 7 நிமிடம் பேசி முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க. கர்நாடகாவில் யாரும் இங்க முதலமைச்சரெல்லாம் மாத்திட்டு இருக்கல, எத்தனை முதலமைச்சரை மாத்தினாங்கிற தகவல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். கர்நாடகா 30 வருடமாகவே மாத்தி ஓட்டு போடக்கூடிய ஒரு மாநிலம். அப்படித்தான் இந்த வாட்டி இங்கி பிங்கி பாங்கில இவங்களுக்கு வந்தது, அந்த மாதிரி வந்தது. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐயா குறுக்க பேசுறதா இருந்தா நீங்களே பேசுங்க, நான் வாய் மூடிட்டு உட்காந்துக்கிறேன். உங்க வாழ்க்கையே காங்கிரஸ் இன்னும் நேரு காலத்துல இருக்குது, நான் தான் பெரியவங்கிற எண்ணத்துல இருக்குது. அதான் பிரச்சனையே. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இங்க நான் வரல. முருகானந்தம், நீங்க அமைதியா இருங்க. முருகானந்தம் கொஞ்சம் அமைதி. நான் இப்போ ரவி டிடிஎஸ் பேசினப்ப உங்களுக்கு ரெண்டு பேரும் சத்தம் போட்டா பிஜேபியோட அணுகுமுறை என்ன இருந்ததுன்னா, தேசத்தை அடுத்த அடிக்கு எடுத்துட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தது. இங்க அடி வாங்காம தப்பிச்சா போறோங்கிற மாதிரி நிலைமை இருக்கு. ஒரு புத்திசாலி என்ன பண்ணிருப்பான், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. கொஞ்சம் உங்க பார்ட்டி இப்ப கர்நாடகாவோட சுருங்கிருச்சா? இல்ல, உங்க பார்ட்டி இப்ப கர்நாடகாவோட சுருங்கிருச்சா? நீங்க இந்தியா பார்ட்டி இல்லையா? நீங்க அமைதியா இருங்க, நாங்க பேசுறோம். ஏங்க, ஒரு முக்கியமான கருத்துக்கு வர்றேன். உங்க உருட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. அடிப்படையில என்ன தெரியுமா, காங்கிரஸுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்தந்த மாநிலத்தில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்தந்த மாநிலத்தில் ஏங்க அவங்களோட நோக்கமே அடுத்தவன் பேசக்கூடாது, உண்மை வெளில வரக்கூடாதுங்கிறது அவங்க நோக்கம். மக்களே, இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அடிப்படையில காங்கிரஸ் பிரச்சனை என்னன்னா, மாநிலத்தில் சுருட்டுகின்றவர்கள். முருகானந்தா, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க சார். உங்களுக்கு அடுத்து டிடிஎஸ் ரவிச்சந்திரன் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு தர, அப்புறம் நான் போறேன் சொல்றேன். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, சிவகுமார், கர்நாடகா தான் எம்எல்ஏஸ் எம்பிஸ் தான் இருக்கிறதுல இந்தியாவிலே பணக்காரங்க நல்லா தெரியும். அங்கதான் என்னாச்சு, ஒக்கலிகா ஓட்ஸை வந்து நீங்க சொன்னீங்க, ஓட்டு வாங்கினாங்க, அந்த மாத்தி வாங்கிட்டாங்க. அதுல 6% அவங்க நல்லா வந்தாங்க, ஜெயிக்கட்டும். அப்படித்தான் அந்த கர்நாடகா இது பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மாறி மாறி ஓட்டு போடுறது. இந்த வாட்டி பிஜேபி வந்துருச்சுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் வித்தியாசம் நீங்க எங்க பார்த்திருக்கணும்னா, காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சரிக்கு சமமாக வாக்குகளோட சீட்டுகளோட ஜெயிக்கும். ஒரு 10 சீட் அதிகமாக இருக்கும், ஆட்சிக்கு வந்துருவாங்க. ஆனால் பிஜேபி ஜெயிக்கும் போது கிட்டத்தட்ட 40லேருந்து 50 சீட் வரைக்கும் வித்தியாசம் வரும். இதையெல்லாம் ஒரு அனலிட்டிக்கலாக பார்த்துருந்துருக்கணும். இண்டி கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி, சும்மா லோகோ வைக்கிறதுக்கு முன்னாடி, சும்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ ராகுல் காந்தி ஐயா ஒரு யாத்திரையில் இருக்காரு. அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மத்திய பிரதேசில் அவர் யாத்திரைக்கு போகும்போது 21 மாவட்டங்களில் அவர் கடந்து சென்றார். அதில் 17 மாவட்டங்கள் பிஜேபி வெற்றி பெற்றது. 4 மாவட்டங்களில் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடிஞ்சது. அங்க என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, கமல்நாத்தை மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிவகுமாரை மீறி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இப்படி ஒரு கட்சியை தேசிய கட்சின்னு நீங்க நடத்தக்கூடாது. இங்க அவர் சொன்னார் இல்லையா, மான் பேசலாம், தப்பே கிடையாது. கெஜ்ரிவால் அதை வழிமுறைவார் அல்லது வேறு கருத்தை வைப்பார். ஆனா அங்க அப்படி கிடையாது. மாநிலத்தில் பேசுகின்றவர்கள் தான் மெயினா பேசுறாங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் இந்த பிரச்சனையே வருகிறது. அடிப்படையில் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டணியை அமைக்கும் பொழுது டார்கெட் எப்படி இருந்திருக்கணும்னா, அது சட்டசபையோடு சேர்த்து இருந்திருக்கணும். ஏன்னா நானும் நீங்களும் போட்டி போட போறது பிஜேபியை அகற்றுவதற்காக, பாராளுமன்றத்தில் பிஜேபியை அகற்றுவதற்காக. ஆனால் உங்களுக்கு தேர்தலே இல்லை.
வெஸ்ட் பெங்காலுக்கோ கெஜ்ரிவாலுக்கோ இப்ப தேர்தலே இல்ல, அவங்களது சட்டசபை தேர்தல் பின்னாடி தான் வரப்போகுது. அவங்க தனித்தனியா பிஜேபியை பார்த்துப்பாங்க, அப்படி வரும் தெரிஞ்சிருக்கணும். அல்லது ஆனா இது முடியாதுயா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, மோடி அகற்றதுக்காக மட்டும்தான் நாங்க ஒன்றிணைவோம், அப்புறம் சொக்காய் கிழிச்சுப்போம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தா அப்பவாது என்ன பண்ணியிருக்கணும், 2 சீட்டுக்கு தான் உனக்கு வரும். மமதா சொல்றாங்க 2 சீட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், அதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேல உங்களுக்கு கொடுத்தா அதுல பிஜேபி வெற்றி பெற்றோம். 18 சீட்டு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. காங்கிரஸுக்கு 9 சீட்டு கொடுத்தா என்ன ஆகும், அந்த 7 சீட்டும் சேர்த்து பிஜேபி வெற்றி பெற்றோம். அல்லது மமதா இதை சொல்றாங்க, அந்த 18 நேருக்கு நேர் மோதுங்கிறாங்க. இல்ல அது கூடாது, இந்த சீட்டு தான் வேணும். இப்படி பேசும்பொழுது அவர் சொன்ன மாதிரியான அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மையை நான் ஏற்கனவே 7 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். காங்கிரஸுடைய நோக்கம் நான் எந்த களத்தில் போய் விளையாட போறேன்னு தெரிஞ்சு விளையாடணும். ஹாக்கி விளையாட போற மேட்ச்ல கிரிக்கெட் பேட்டை எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா விளையாடுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லாம போய், அப்ப நான் எங்க பிரச்சனையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வட கிழக்கு மேற்குல பிரச்சனையா இருக்கு. அப்ப தென்னகத்தில் அவர்களால் தெலுங்கானாவை வெற்றி பெற முடியும், கர்நாடகாவை வெற்றி பெற முடியும், அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா. அதே மாதிரி கேரளாவை வெற்றி பெற முடியும். தமிழகத்தில் ஒரு 6 சீட்டுக்கு அவர் சொன்ன பாஷையில் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எச்சை எடுத்தாலும் பக்கத்தில் தான் நின்றாகணும். 6 சீட்டு 8 சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க. அப்போது தென்னகத்தில் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அப்ப வடக்குல தான் இவங்கெல்லாம் இருக்காங்க, யாரு மமதா இருக்காங்க, கெஜ்ரிவால் இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், ஐயா நீங்க கொஞ்சம் கேளுங்க முருகானந்த. கொஞ்சம் வடகிழக்குல நான் 2 சீட்டு 3 சீட்டை எடுத்துக்கிட்டாவது நான் நிக்கிறேன். ஏன்னா தென்னகத்தில் இவங்க யாரும் உங்களுக்கு போட்டி இல்லை, அதாவது கெஜ்ரிவாலோ நிதிஷோ அல்லது யாருமே இங்க போட்டி இல்லை. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சரத்பவாரை நம்பி நீங்க இறங்கலாம். இங்க மட்டும் இல்ல, மத்திய பிரதேசலயும் பெருசா போட்டி எங்கேயுமே. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, சட்டசபையோட சேரும் போதே இதை சேர்த்திருக்கணும், செய்யல. இப்பவாது காங்கிரஸ் என்ன உணரணும்னா, நான் உங்ககிட்ட 2 சீட்டு 3 சீட்டோட நிக்கிறேன், அதோட நீ நம்ம கூட்டணியா அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமே. நீங்க கரெக்டா காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்றீங்களே. இல்ல நான் ஏன் அட்வைஸ் பண்றேன்னா, இதுல ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல. இல்ல பொன்ராஜ் ஐயா, இல்ல எனக்கு இவங்க கூட்டணி சேர்ந்தா நல்லதுங்க. பொன்ராஜ் ஐயா பேசும்போது காங்கிரஸுக்கு சாதனமா பேசின மாதிரியே தெரிஞ்சு இல்லையா? ஆனா உண்மை அது இல்லைங்க. டிடிஎஸ் நீங்க நண்பர், அது வேற விவகாரம். துக்ளக் வாசகர் குழுவுல இருந்து காங்கிரஸ் மேல ஒரு பரிதாபம் எழும்புது இல்லையா? நான் உண்மையை சொல்லிடுறேன். எப்படி பொன்ராஜ் ஐயாவுக்கு யாராவது ஒருத்தர் பிரதமர்னு சொன்னாதான் திமுக வெற்றி பெறணும் விட முடியும். 2019 வெற்றி பெற்றது இன்னார் பிரதமரா வருவார்னு சொன்னதுனால தான். இப்ப யாருன்னு சொல்ல முடியலன்னா திமுக தோத்துருங்கிற பதட்டத்துல பொன்ராஜ் ஐயா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசினார் இல்லையா? எனக்கு என்னன்னா, இந்த கூட்டணி ஒன்னா வந்தாதான் பிஜேபிக்கு சுலபம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க அண்ணா கிட்ட ஒரு அரசியல் படிச்சிருப்பீங்க, ஒரு கை நீட்டினால் 3 கை இப்படி வரும்னு. அது ஆக்சுவலா வேற விதமா பார்க்கணும். தேர்தலில் நீங்க ஒருத்தர் எதிர்த்தீங்கன்னா எல்லா கட்சியில இருந்து இங்க உங்ககிட்ட வந்துருவாங்க. அதை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா நல்லா நடந்திருக்கும். ஆனா முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 4000 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு இந்தியாவில தேர்தல் தான் நடத்த முடியுமே ஒழிய தேர்தலில் வெல்ல முடியாது. ஏன்னா 25 கோடி கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்ல, முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது திமுக வெற்றி பெறுவதற்கான காரணம் 2019-21 எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய வாக்கு 21%, 6% கூட்டணியின் மூலமாக வருகிறது. அவர்கள் சிறுபான்மையினர் என்று அழைக்கின்றவர்கள் மூலமாக 15%, இதான் 42. இப்போ காங்கிரசுக்கு என்ன பிரச்சனைனா, அதனுடைய அசல் வாக்கு 20, சிறுபான்மையினர் என்று அவர்கள் அழைக்கக்கூடியவர்கள் 15 கொடுத்துருவாங்க, 35 வந்துடும். ஆனால் இந்த 6 கூட்டணி மூலமாகத்தான் வரணும், வந்தா தான் அவங்களால வெற்றி பெற முடியும். அந்த 6ஐ நோக்கி நான் போறேன். நான் தென்னகத்துல வரேன், ஏன்னா மமதா இங்க சீட்டு கேட்க போறது இல்ல, கேட்டாலும் அவங்க கிட்ட கேண்டிடேட் இல்ல. அப்ப முன்னடத்துல நான் 2 சீட்ல வரேன் 3 சீட்ல வரேன்னு இறங்கி இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக ராகுல் போகல, அது ரத்த சோகை இருக்கிற ஒரு பிரச்சனை. 2 மாசத்துக்கு ஒரு முறை ரத்தத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ரத்த சோகை வந்து விட்டது, அதை புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமா என்னன்னா, ராகுல் அவர்களே தான் பிரதமர் என்று ஏற்கவில்லை. அதுதான் இப்ப திமுக பிரச்சனையே. இப்ப யாரை சொல்லுவது பிரதமர் என்று யாரை சொல்லுவது என்பது திமுக பிரச்சனை. இதுக்கு முன்னாடியாவது அதிமுக கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க யாரை சொல்வீர்கள் யாரை சொல்வீர்கள். இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இவங்களே யாரும் சொல்ல முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க.